வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 251 வியாழக்கிழமை ஜூன் 20, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஒரு சிறிய செயல் மூலம் உலக ஒருமைப்பாடு. 10வது உலக யோகா தினத்தில் இணைய வழியில் இணைய தயாராகும். நாள் ஜூன் 21 வெள்ளிக்கிழமை. காலை சரியாக 6:30 மணி. ஒருங்கிணைப்பு யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் பரஞ்சோதி யோகா கல்லூரி, இந்தியன் யோகா அசோசியேஷனுடன் இணைந்து நாம் அனைவரும் இதில் இணைந்து உலக கடமையை நிறைவேற்றுவோம் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் கேட்டுக்கொள்கிறார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கவிருக்கும் 71 லட்சிய வேட்பாளர்களுக்கு புதிய ஒளி கிடைத்த நல்லூர் வட்டத்தின் 2 நாள் முகாம். ஜூன் 15, 16 சனி ஞாயிறு 2 தினங்கள் திருச்சியில் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரங்கத்தில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கவிருக்கும் லட்சிய வேட்பாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் 71 லட்சிய வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். முதல் நாள் நிகழ்ச்சியில் காந்தி கிராம பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் வழிநடத்தினார். அப்போது உள்ளாட்சி நிர்வாகம் உருவான விதம், அதன் பெருமைகள் குறித்து விரிவாக விளக்கியதோடு உள்ளாட்சி நிர்வாகம் மட்டுமே மக்களாட்சியை ஜனநாயகத்தில் நேரடியாக பங்கு கொள்ள வைக்கும் என விளக்கினார். பேசுகின்ற பொழுது ஒன்றை புரிந்து கொண்டார். இந்த நாட்டில் வறுமை இருக்கிறது, ஏழ்மை இருக்கிறது, அறியாமை இருக்கிறது. ஆனால் இந்த மக்களிடம் ஒரு ஆழ்ந்த சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தி அப்படின்னா, அது ஒரு ஆன்ம சக்தி. அந்த சக்தியை ஒருங்கிணைத்தால் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருகிறது. முன்னதாக பேசிய நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள், தமிழகத்தில் இதுவரை ஒரு ஊராட்சியில் கூட மக்கள் பங்களிப்புடன் கிராம சபையை நடத்தி தீர்மானம் நிறைவேற்றி வளர்ச்சி கண்டதாக வரலாறு இல்லை. இந்த நிலையை மாற்றி தமிழகத்தில் இனி மக்கள் பங்கேற்புடன் உயிர்ப்புடன் செயல்பட தயாராய் வருகை தந்துள்ள உங்களுக்கு நல்லூர் வட்டம் உருவாக்கிய வெற்றி பொருந்திய 10 அடுக்கு செயல் திட்டம் இந்த முகாமின் தனிச்சிறப்பு. அத்துடன் தமிழகத்தில் கிராம ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களை நன்கு ஆராய்ச்சி செய்து கட்டுரை வடிவிலும் புத்தக வடிவிலும் தமது சக்தி வாய்ந்த உரை மூலமாகவும் மக்களுக்கு வழங்கி வரும் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்களின் நேரடி வழிகாட்டுதலில் இம்முகாம் நடைபெறவிருப்பது இதன் மற்றொரு தனிச்சிறப்பாகும் என்றார். இங்கிருந்து போகும்பொழுது நம்ம அந்த காந்தி மாதிரி, அந்த பாரதி மாதிரி, அந்த நேதாஜி மாதிரி, அரவிந்தர் மாதிரி இந்த நாடு இப்படிதான் இருக்குன்னு அவங்க என்ன நினைத்தார்களோ அதை செயல்படுத்துவதற்கு நீங்க ஆட்கள் தேவை. அதனைத் தொடர்ந்து கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், கிராம வளர்ச்சி என்பது கட்டிட மேம்பாடு அல்ல, மனித வள மேம்பாடு என்ற கருத்தை வலியுறுத்தினார். உணவு இடைவேளைக்கு பிறகு 4 குழுக்களாக பிரிந்து பீம்பேக் எனும் விளையாட்டு பஞ்சாயத்து நிர்வாகத்தில் ஏற்படும் இடையூறுகளை எதிர்கொள்ளும் பயிற்சியாக அமைந்திருந்தது. தொடர்ந்து நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் தொழில்நுட்பம் மூலம் நிர்வாகம் செய்வதால் ஏற்படும் சேமிப்பு, நிர்வாக எளிமை பற்றி விளக்கினார். அடுத்து மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் கடந்த 24 ஆண்டுகளாக நல்லூர் வட்டம் ஒருங்கிணைப்பின் மூலம் வெற்றிகரமாக செயல்படுவதை விளக்கி 100 துறைகள் பற்றி கூறினார். நான் பார்க்குறேன், எல்லா கிராம சபையில ஆண்கள் எங்க புளிய மரத்துலையும் ஆலமரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்காங்க. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் இருக்கிற பெண்கள் தான் உள்ள இருக்காங்க. 80% ஆண்கள் வெளியே இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமான பொறுப்பு யாரை பயன்படுத்துறது தெரியல. இந்த மாதிரி செயல்முறை மூலமாக அவரை பயன்படுத்த முடியும். மாநில வழிகாட்டி திரு அன்பு யதார்த்த சூழ்நிலையில் கிராம அரசியலை புரிந்து கொண்டு அணுக பல்வேறு உதாரணங்களை சுவாரஸ்யமாக கூறினார். மாணவர்கள் பேசுறதுனால மாணவர் ஆல்ரெடி ஆசிரியர் கூட டிராவல் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு ஈஸி தான். சரி, தலைவராக ஆகிட்டாங்க, தலைவருக்கு நம்ம கேம்ப் பண்ணோம், அங்கே கூட முதல்ல பண்ணோம். அது கூட எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்களுக்கும் ஒரு செட்டப் புரியுது, நம்மளால சொல்ல முடியுது. ஆனால் இப்போ வர கேட்டகரி அப்படியே நேரடி பொதுமக்கள் காமனாக அப்படி போய் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் யாருன்னா பொதுமக்கள்.
திருச்சி மாவட்டம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவியும் நல்லூர் வட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் துறை மாநில பொறுப்பாளருமான திருமதி ரம்யா நம்பிக்கை பஞ்சாயத்து என்ற தலைப்பில் முன்மாதிரி பஞ்சாயத்துக்களான தேவரியம்பாக்கம், பிரதாபராமபுரம், வையம்பட்டி, கோடிங்கபாளையம், கிருஷ்ணசமுத்திரம் மற்றும் தமது ஊராட்சி உட்பட பட்டியலிட்டு வளர்ச்சி ஆவணங்களை காணொலியாக வரிசைப்படுத்தினார். தொடர்ந்து திரு பழனித்துறை ஐயா அவர்கள் இத்தகைய நம்பிக்கை பஞ்சாயத்துகள் குறித்து மேலும் விரிவாக கூறினார். இரவு தங்குவதற்காக திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாசில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்று வர பேருந்து வசதியை ஆண்டவன் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் நாள் காலை 6:30 மணிக்கு திரு நவிலி சுப்பிரமணியம் அவர்கள் ஜூன் 21 அன்று உலக அளவில் நடைபெறவிருக்கும் யோகா தின யோகாசனங்களை வரிசையாக பயிற்சியளித்தார். ஜூன் 21 அன்று திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் ஏற்பாடு செய்துள்ள இணையவழி இணைப்பின் மூலம் கலந்து கொள்ள ஆலோசனை அளித்தார். தொடர்ந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 51A படி குடிமகனின் 11 கடமைகள் பற்றி மிக விரிவாக எடுத்துரைத்தது. உத்தம் சிங், கொடிகாத்த குமரன் ஆகியோரின் தியாகத்தையும் கூறியது கேட்டு அனைவரும் உறைந்து போனார்கள். அடுத்ததாக அரசியல் கள மாநில பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் தேர்தலில் போட்டியிடும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய யுக்திகளை நீண்ட பட்டியலிட்டார். தேநீர் இடைவேளைக்கு பின் திரு பழனித்துறை ஐயா அவர்கள் மக்களாட்சி என்ற தத்துவம் அரங்கேறும் ஒரே இடம் கிராம சபை என விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு இளையராஜா கிராமங்களின் வரைபடம் கிராம வளர்ச்சிக்கு எப்படி முக்கியம் என்று படம் வரைய வைத்து நம்பிக்கை ஊட்டினார். பின் மண்டல வாரியாக நடைபெற்ற சந்திப்பு இணைந்து புரிதலுடன் செயல்பட வழிவகுத்தது. தொடர்ந்து பாலு ஐயா இணைந்து செயல்பட நல்லூர் வட்டத்தின் கடந்த கால அனுபவத்தில் இருந்து நிகழ்வுகளை எடுத்து கூறினார். மக்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து ஒருங்கிணைத்து கொண்டு போறதுல, சேர்ந்து செயல்படுறதுல நாம இந்த ஒருங்கிணைப்பு கொண்டு போக முடியும். நல்லூர் வட்டம் இயங்கிட்டு. நிகழ்வின் இறுதியாக திரு பழனித்துறை ஐயா அவர்கள் நீங்க களத்துக்கு போற பொழுது எப்படி போகணும்னா சராசரி மனிதன் போய் போட்டி போடுற மாதிரி நீங்க போகாதீங்க. இப்ப நீங்க போற பொழுது அந்த எப்படி சொன்னது மாதிரி நல்லூர் வட்டம் எனக்கு ஆதரவு, நல்லூர் வட்டம் வழிகாட்டு, நல்லூர் வட்டம் வழிகாட்டு, நல்லூர் வட்டம் சிந்தனையை தரும், நல்லூர் வட்டம் கருத்துக்களை தரும். ஆனால் களத்தில் போராட வேண்டியது யாரு? நீங்க தான். அரசு நிர்வாகத்தின் மூலம் இதுவரை கிடைக்காத அரிய பயிற்சியாளர்களை நல்லூர் வட்டம் உங்களுக்கு வழங்கியுள்ளது. இவை தவிர தாம் எழுதிய உள்ளாட்சி அரசாங்கம் பயிற்சி கையேடு புத்தகம் சிறந்த நிர்வாக வளர்ச்சிக்கான முழுமையான வழிகாட்டும் தொகுப்பு. இது உங்களுக்கு இப்பயிற்சி முகாமின் நினைவாக உங்களுக்கு கிடைக்கும். இப்புத்தகம் உங்களை போன்ற லட்சிய தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டவர் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு தங்கவேலு ஐயா அவர்கள். இதை நீங்கள் படித்து ஊராட்சி நிர்வாகத்தில் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று நிறைவு செய்தார். 2 நாட்களும் திருச்சி பனானா லீஃப் ஹோட்டல் உரிமையாளர் திரு மனோகரன் அவர்கள் பொறுப்பேற்று அறுசுவை உணவை வழங்கியது அனைவரையும் நெகிழச் செய்தது. மொத்தத்தில் முகாமில் கலந்து கொண்டவர்கள், நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இங்கு வந்தோம். ஆனால் வெற்றி தோல்வி பற்றி கவலை கொள்ளாமல் எங்கள் ஊராட்சிக்கு நிரந்தர தலைவராக இருக்கும் வழிமுறைகளை கற்று புதிய நம்பிக்கையுடன் ஊர் திரும்புகிறோம் என்று அனைவரும் ஒரே குரலாக ஒலித்தது என்று திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். சென்னையில் பல வருடங்களுக்கு பிறகு அறிவின் அருவி. ஜூன் 17 திங்கட்கிழமை அன்று சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள சினி சிட்டி ஹோட்டலில் சமூகம் என்பது என்கின்ற தலைப்பில் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 40 நபர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வை கலாம் பாசறை விருது பெற்ற கல்பக விருக்ஷா மாலை நேர பாடசாலை திரு ரகுநாதன் ஐயா அவர்கள் வழிகாட்டி பரிசு பெற எக்ஸ்னோரா மோகன் அவர்கள் தலைமை தாங்கினார். மாலை சரியாக 6 மணிக்கு நாட்டு வணக்க பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. NSS NCC துறை மாநில பொறுப்பாளர் மாணவி ரேஷ்வதியின் வரவேற்புரையை தொடர்ந்து 15 பேச்சாளர்கள் தங்களுடைய சீரிய கருத்துக்களை பதிவு செய்தனர். குறிப்பாக சமூகம் என்பது பூஜ்ஜியத்தில் தொடங்கி முற்று பெறாமல் பிரபஞ்சம் வரை நீடித்து செல்கிறது என்று கூறும்போது நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு பறந்து விரிந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் என உணர முடிந்தது.
தலைமை உரை மற்றும் வழிகாட்டி உரையை தொடர்ந்து இருவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி சீரமைக்கப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாகவும் நல்ல எண்ணங்கள் கொண்ட மக்களை ஒருங்கிணைப்பதற்கான கருவியாகவும் இருப்பதாக விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.